மிதுனராசி அன்பர்கள் விகட யோகம் கொண்டவங்க. புதன் ராசி அதிபதியாக கொண்டவர்கள். நாலேஜ் இஸ் எ வெல்த். இவங்களுக்கு பல கலைகள் கற்றவர்கள். இவங்க முதல்ல பல தயக்கங்கள் தடங்கள் அப்படியே யோசிப்பாங்க. ஆனால் ஆரம்பித்த பின் வெற்றி நடை போடும் ராசிங்க. மற்றவங்களை இந்த ராசி எங்கே இருக்கோ அங்கே சமாதானம் இருக்கும், கலகலப்பு அதிகமாக இருக்கும். அற்புதமான ராசி மிதுனம் தான். இந்த காலகட்டத்தில் பல பேர்த்தை இணைக்கிற ராசியாக இருக்கும். இந்த காலகட்டம் வருடம் தொடங்கும்போது உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக இருக்கின்ற காலகட்டத்தில் எல்லா விஷயம் முயற்சி பண்ணோம். மருத்துவ செலவு இருந்தது. இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? சார் வேலை சம்மந்தவரில் மாறுதலுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு சில தடங்கள் இருந்தது, இப்போ எப்படி இருக்கும்? பல கேள்விகள் வைத்திருக்கிறீர்கள் உண்மையாக தெரிகின்றன. முதல்ல இந்த வருடத்தில் ஜூனுக்கு 2க்கு பின் அற்புதங்கள் கொட்டி கிடக்கின்றன. முதல்ல ஜூன் 2 வரும்போது 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உங்கள் 7ஆம் அதிபதி முதல்ல குடும்பஸ்தானாதிபதி அற்புதமாக வலுப்பெறுகிற காலகட்டமாக மாறிவிட்டனால தன தானிய விருத்தி, குடும்ப சம்பத்துக்கள் அதிகரிக்கின்ற காலகட்டங்கள். குடும்பத்தில் புது நபர்கள் அறிமுகம். என்ன சார் புது நபர்? யாருன்னா குழந்தை வடிவத்தில் இருக்கலாம், திருமணம் இருக்கலாம், பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். நான் ஒரு பக்கம் வேலையில் இருந்தேன், அம்மா அப்பாவுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க, குடும்பம் இருந்தது, நான் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டேன் சார், இப்போ சேர முடியுமா? கணவன் மனைவிகள் இணைகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. அப்போ முதல்ல நல்ல சொந்தமான விஷயம். கையிருப்பு பணம் அதிகரிக்கும். கையிருப்பு பணம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு கடனை அடைத்தல். அடுத்து பொன் பொருள் சேர்க்கைக்கு வருடமாக இருக்கின்றன. பொன் பொருள் சேருமா? நிச்சயமாக. கடனிலிருந்து மீண்டு வருவதே ஒரு இது. கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன்பாங்க. அது மாதிரி கடலிருந்து மீண்டு வந்து பொன் பொருள் சேர்க்கை. இந்த ராசி இப்போ ஒரு சொத்தாவது வாங்கிட மாட்டேனா, ஒரு படி நிலமாவது எனக்கு அமையாதான்னு ஏங்கிக்கிட்ட பெண்கள், குறிப்பாக பெண்கள் தான் தவமாக இருக்காங்க. எனக்கு அமையணுங்க, கணவனுக்கு அந்தஸ்து வாழணுங்க. அப்போ வேலை சம்மந்தப்பட்டு அற்புதமாக இருக்கின்றன. பிஸ்னஸில் ஒரு சூட்சமங்க. 10ஆம் இடத்தில் சனி பகவான் சம்மந்தப்பட்டு விட்டால் நம் லாபத்தை குறைத்து நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ஒரே இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 100 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறதை விட 97, 98, 2 ரூபா குறைச்சி நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். சார் வியாதியை வெல்ல வழிவகுந்து விட்டன. நிறைய பேர் போன வருஷம் ஒரு மருத்துவம் சாப்பிட்டுட்டு மருந்து டப்பா வச்சு பாதி மருத்துவர் ஆகிட்டீங்க. மருத்துவத்திலிருந்து வெளியே வர வாய்ப்பு வந்தாச்சு. உங்களை இந்த வருடம் செழிக்க சனிக்கிழமை என்று பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வருடத்தில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். துளசி வழிபாடு, துளசி தீர்த்தங்கள், இதை வழிபட்டால் சகலமும் இந்த வருடம் உங்களுக்கு வழிவடிக்கின்றன என்பது மாற்றுக்கருத்தில்.